சிம்பிளாக 5 நிமிஷத்தில் 3 வகையான சட்னி பண்ண போகிறோம். முதல்ல ஒயிட் சட்னி, அதுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை போட்டுக்கலாம், முந்திரி, இஞ்சி, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்குங்க. இதுலேயே தயிர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக வச்சிடலாம். அதே மிக்சியில் நம்ம தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் சட்னி. இதுக்கப்புறம் சிவப்பு மிளகாய் சட்னி, அதுக்கு சிவப்பு மிளகாய் 3 எடுத்துக்கலாம். பூண்டு, புளி, அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை, தேங்காய், உப்பு தேவையான அளவு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். கரகரப்பாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். கரகரப்பாக பண்ணால் நீங்கள் வந்து ரைஸ்கள் எடுத்துக்கலாம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, அவ்வளோதான்.